அன்பிற்கினிய தம்பி தங்கைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். சிறப்பாக நம்முடைய இந்திய தாய் திருநாட்டின் 75ஆம் சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். விஷ் யூ ஆல் எ வெரி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஒருவேளை மற்ற நாளாக இருந்தாக்கா அது எக்ஸ்ட்ரா ஒரு நாள் லீவ் கிடச்சிருக்கும், ஞாயிற்றுக்கிழமையாக வந்து போச்சு. அதனால் இதுவும் விடுமுறை நாட்களிலே இதுவும் சேர்ந்து விட்டது. எனிஹோ, ஸ்கூல் அல்லது கல்லூரி இல்லாத நாட்களாக இருக்கிறபடினாலே இன்றைக்கு நாம் பேரண்ட்ஸோட, நம்ம சிஸ்டர்ஸ் பிரதர்ஸோட நாம் மகிழ்ச்சியாக இந்த நாளை நாம் நினைவு கூறுவோம். இந்த 2வது வகுப்பு திடப்படுத்தலுடைய 2வது வகுப்பில் உங்களை சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். கடந்த வாரம் நாம் கற்றுக்கொண்ட ஒரு சில நிகழ்வுகளை மீண்டும் கொஞ்சம் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். முதல்ல உங்கள்கிட்ட நான் ஒரு சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னாக்கா நிறைய பேருக்கு ஆங்கிலம் சரியாக புரியவில்லை. நிறைய பேர் தமிழ் பைபிள் வச்சுருக்குறாங்க. அதனால் தமிழ்லேயும் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய சேகர்குழு அங்கத்தினர்கள் ஒரு சிலர் வந்து கேட்டுக்கொண்டார்கள். அதை நான் கேட்டேன், உங்களுக்கு புரியலனாக்கா உடனே எனக்கு சொல்லுங்கள், பி ஓப்பன். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியலனாக்கா நீங்கள் உடனே சொல்லலாம், அங்கிள் இல்லை ஐயா எனக்கு இது புரியல, கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கலாம். கடந்த பைபிள் எப்படி அதனுடைய டிவிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பைபிள் அப்படி இந்த வேர்டு எதுலேருந்து வந்துச்சுன்னு பார்த்தோம். பைபிள் கம்ஸ் ஃப்ரம் பிப்ளாஸ். இந்த பிப்ளாஸ்ன்றது ஒரு கிரீக் வேர்டு. பிப்ளாஸ்ன்றது ஒரு கிரீக் வேர்டு. இதுக்கு என்ன மீனிங்னாக்கா, மீனிங் வந்து புக்கு. சரியா? இல்லை எழுதவா, இது வந்து ஒரு கிரேக்க வார்த்தை அப்படின்னு எழுதவா இல்லையா? இது வந்து ஒரு கிரேக்க வார்த்தை. பிப்ளாஸுங்கிறது ஒரு கிரேக்க வார்த்தை. பிப்ளாஸ்ன்ற ஒரு கிரேக்க வார்த்தை. அதுக்கு மீனிங் என்னக்கா, புக்கு, புத்தகம் என்று அர்த்தம். வேற எதுக்குமே கொடுக்கப்படாத ஒரு மீனிங் பைபிளுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்துக்களுடைய பகவத்கீதைக்கோ அல்லது இஸ்லாமியருடைய குர்ஆனுக்கோ புத்தகம் என்று சொல்லப்படவில்லை. பைபிளை மட்டும்தான் புக்குன்னு உலகமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஆக இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறோம். ஆக இந்த பிப்ளாஸ் என்ற வார்த்தையிலேருந்து பைபிள் என்ற வார்த்தை நமக்கு வருது. சொல்லியா? இப்போ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்னாக்கா பழைய ஏற்பாடு. 2 டிவிஷன் இருக்கு இல்லையா? ஓல்ட் டெஸ்டமெண்ட் இது ஒன்று, அப்புறம் நியூ டெஸ்டமெண்ட் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் 39 புக்ஸ் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் 27 புக் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்கும், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்லைனாக்கா நீங்கள் தயவுசெய்து நீங்கள் என்ன ரைட்டிங் என்ன எழுதியிருக்கிறீங்களோ அதை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். ஓகே, இப்போது இந்த பழைய ஏற்பாட்டில் நம்ம டிவிஷனாக பிரித்தோம். இந்த பழைய ஏற்பாட்டை வந்து பழைய ஏற்பாடு ஹீப்ரூ லாங்குவேஜ், எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. இதை நான் போன வாரம் சொல்லலை. எபிரேய மொழியில் எழுதப்பட்டது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. ஓகே, சரி. இப்போ பழைய ஏற்பாட்டில் அதை வந்து யூதர்கள் எப்படி அழைக்கிறாங்க? பழைய ஏற்பாடு இது என்ன சொல்கிறாங்கன்னாக்கா தோனாக் அல்லது தோனக் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த தோணக் அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா TONAK. TONAK. இந்த முதல் ரெண்டு எழுத்து TO அது எனக்கா தோரா. இந்த தோராவினுடைய ஷார்ட் ஃபார்ம் இந்த TO முதல் ரெண்டு எழுத்து. தோரா என்றால் தோரா, தமிழையும் நான் எழுதிடுறேன் தோரா. இது வந்து தோணக். தோரா என்றால் சட்டம் அல்லது லா. தோரா அப்படின்னாக்கா சட்டம், லா, இங்கிலீஷில் லா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நான் போன வாரம் கேட்டதுக்கு பைபிள் அப்படின்னா என்னன்னு கேட்டதுக்கு ஒரு சிலர் சொன்னீங்க இல்லையா? என்ன சொன்னீங்க? புக் ஆஃப் லா அப்படின்னு சொன்னீங்க. அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னீங்க ஒருத்தர். அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொன்னீங்க? வே ஆஃப் லைஃப். வே ஆஃப் லைஃப் அப்படின்னு சொன்னீங்க. மொத்தம் 4 பேர் சொன்னீங்க. வே ஆஃப் லைஃப், வேர்ட் ஆஃப் காட், புக் ஆஃப் லா, ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல். ரைட், சூப்பர். ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொன்னீங்க. எல்லாமே கரெக்டு. எல்லாமே கரெக்டு தான். இப்போது புக் ஆஃப் லா, என்ன தான் பைபிள் புக் ஆஃப் லாவாக இருந்தால் கூட அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி சட்டம் என்று யூதர்கள் கருதி இருக்கிறார்கள். தோரா, இந்த ஃபஸ்ட்டு தோரா. அடுத்தது NA. NA இதுனாக்கா நபியிம் அப்படின்னு அர்த்தம். நபியிம் அப்படின்னாக்கா இறைவாக்கு நூல்கள், இல்லை தீர்க்க தரிசனம். நீங்கள் எப்படி சொல்லலாம், உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசிகள் அப்படிதான் சொல்கிறோம். தீர்க்க தரிசிகள். ஸோ ப்ராஃபெட்ஸ், இல்லை ப்ராஃபட்டிக் புக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ப்ராஃபெட்ஸ். இப்போது இந்த TO முதல் ரெண்டு எழுத்து, அடுத்த ரெண்டு எழுத்து NA. இப்போ அடுத்தது K. கேனாக்கா கத்துபிம். கே இது வந்து எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கத்துபிம் எழுத்துகள். ஆங்கிலத்தில் ரைட்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டிங்ஸ். ஓகே. அப்போ இந்த மொத்த 3 டிவிஷனும் சேர்ந்து தான் இந்த தோணக். இப்போ ஒவ்வொரு டிவிஷன்லேயும் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? முதல்ல நம்ம தோரா எடுத்துக்கலாம். தோரா மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். தோரா என்றால் சட்டம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சரியா? அப்போ பைபிளில் எதெல்லாம் சட்டம்? வாட் இஸ் தோரா? இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் 5 books in the Bible is called Torah. தோரா அல்லது சட்டம் என்றால் என்ன? திருமறையின் முதல் 5 புத்தகங்கள். தோரா என்று அழைக்கப்படுகிறது. ஓகே.
What are the first 5 books? Genesis, Exodus, Leviticus, Numbers, 5, Deuteronomy, தமிழில் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இந்த 5 நூல்கள் தோரா அல்லது சட்டம் என்று அழைக்கப்படுது. The first 5 books in the Bible are called Torah. Genesis, Exodus, Leviticus, Numbers and Deuteronomy. அப்போ முதல் இது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது இதுக்கு வருவோம், நபியம்க்கு வருவோம். என்ஏக்கு வருவோம். நபியம்னா என்ன சொன்னேன்? தீர்க்கதரிசிகள் அப்படின்னு நான் சொன்னேன். சரியா? ப்ராஃபெட்ஸ். இதில் மேஜர் ப்ராஃபெட்ஸ், அதாவது பெரிய தீர்க்கதரிசிகள். ஒன்று ஏசாயா, ஐசாயா. 2 எரேமியா, ஜெர்மையா. 3 எசேக்கியேல். அப்புறம் தானியேல். டேனியல். இவங்க 4 பேரும் பெரிய தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஓகே, இப்போ மைனர் ப்ராஃபெட்ஸ். மைனர் அடுத்தது சிறிய தீர்க்கதரிசிகள். ஒசியால் ஆரம்பிச்சு அப்படியே லைனா. 1 ஒசியா, யோவேல், அப்புறம் ஆமோஸ், அப்புறம் ஒபடியா, அப்புறம் யோனா, உசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, உசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, அடுத்தது நாகூம்,
நாஹூம், சாரி ஸ்பெல்லிங் தப்பாக போட்டேன். மைக்கா, மீகா, நாஹூம். ஹாபகூக், ஆபஹூக். ஜப்பனியா, ஜஃபானியா, ஜஃபானியா, ஜப்பனியா. அடுத்தது ஹகாய், ஆகாய். அப்புறம் ஜக்காரியா, சகரியா. அப்புறம் மல்கியா. மலாக்கின்னு இருக்கும். மலாக்கி, மல்கியா, ரெண்டும் ஒன்று தான். ஓகே. அப்போ 4 மேஜர் ப்ராஃபிட்ஸ், 12 மைனர் ப்ராஃபிட்ஸ். இவங்கெல்லாம் மைனர் ப்ராஃபிட்ஸ். அப்போ தோரா தோணக்கில் தோரா முடிஞ்சிருச்சு, நபியும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது கத்தூபீம். இப்போ இது ஒரு 12, ஒரு 4, 16. சரியா? ஃபஸ்ட்டு 5 பார்த்தோம், அப்புறம் 4 பெரிய தீர்க்கதரிசிகள், அப்புறம் 12 தீர்க்கதரிசிகள். 5 4 9, 9 + 12 21. அப்போ நம்ம 39 பார்த்தோம். 39 - 21, இப்போ மிச்சம் 18 இருக்குது. இப்போ 18 வந்து கத்தூபீம். அந்த 18 வந்து கத்தூபீமில் சேரும். அதுலேயும் டிவிஷன் இருக்குது, அப்புறம் சொல்கிறேன். சரியா? இப்போ கத்தூபீம், கத்தூப் மீன்ஸ் ரைட்டிங்ஸ், எழுத்துகள். இப்போ இதெல்லாம் போக மிச்சம் எல்லாத்தையும் நம்ம எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு 5 போயிடுச்சு. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் முடிஞ்சு போச்சா? இப்போ ஜாஷுவா. ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள். நியாயாதிபதிகள். யோசுவா நியாயாதிபதிகள். ரூத், அப்புறம் 1 சாமுவேல், 1 சாமுவேல், அப்புறம் 2 சாமுவேல், அப்புறம் 1 ராஜாக்கள், 1 கிங்ஸ். ராஜாக்கள், அப்புறம் 2 ராஜாக்கள், அப்புறம் 1 ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ், 1 நாளாகமம், அப்புறம் 2 நாளாகமம், செகண்ட் கிரானிக்கல்ஸ். ஓகேவா? அப்புறம் எஸ்ரா, அடுத்தது நெஹேமியா,
யோபு, ஜோப், சங்கீதம், அப்புறம் நீதிமொழிகள், ப்ராவர்ப்ஸ், அப்புறம் பிரசங்கி. சில புக்கில் ப்ரீச்சர்னு போட்டிருக்கோம், சில பைபிளில், இங்கிலீஷ் பைபிளில், சில பைபிளில் எக்லீசியாஸ்டஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ரெண்டும் ஒன்று தான். எக்லீசியாஸ்டஸ், பிரசங்கி. அப்புறம் என்னது, சாங் ஆஃப் சாலமன், உன்னத பாட்டு, சாங் ஆஃப் சாலமன், உன்னத பாட்டு. பதினெட்டு. அடுத்தது லேமெண்டேஷன், புலம்பல், லேமெண்டேஷன். ஓகே, இதெல்லாம் வந்து கத்தூபீம், இதெல்லாம் எழுத்துக்கள். இப்போ இதுலேயும் ஒரு சில வந்து ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இந்த ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் என்னன்றதை பார்ப்போம். 11. இதை போன வாரம் சொல்லலை, இப்போ தான் சொல்கிறேன். சரியா, ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் இன் கத்தூபீம். கத்தூபீம் அதாவது எழுத்துகளில் உள்ள வரலாற்று நூல்கள். எழுத்துக்களில் உள்ள வரலாற்று நூல்கள். ரைட். 1 ஜாஷ்வா. ஏற்கனவே இருக்குது, இதில் கத்தூபீமில் இருக்குது. அந்த கத்தூபீமில் இன்னர் டிவிஷன். சரியா, ஜாஷ்வா, யோசுவா. 2 நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ். 1 சாமுவேல். இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ். சரியா, வரலாற்று நூல்கள். அப்புறம் 2 சாமுவேல். ஃபர்ஸ்ட் கிங்ஸ். 1 ராஜாக்கள். அடுத்தது 2 ராஜாக்கள். அப்புறம் 1 நாளாகமம், ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ். நாளாகமம். அடுத்தது 2 நாளாகமம். 2 நாளாகமம். அடுத்தது எஸ்தர். அப்புறம் யோபு. இந்த 11 ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கத்தூபீமில் இருக்கிற
ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ். ஏதாவது ஒரு டிவிஷன். ஓகே. ரைட். இப்போ நம்ம பைபிளில் வந்து அதிகாரங்களாக இருக்குது இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து அதிகாரங்களாக இல்லை, அப்படியே ஒரு கோர்வையாக இருந்துச்சு, ஃபுல்லாக இருந்துச்சு. இது யார் அதிகாரமாக சாப்டர்ஸாக மொழிபெயர்த்தாங்கனாக்கா 1200 ஏடி, கிறிஸ்துவுக்கு பின் 1228ஆம் ஆண்டு, கிபி 1228ஆம் ஆண்டு when was Bible books are divided into chapters. எப்பொழுது திருமறையில் உள்ள நூல்கள் அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டது. எப்போன்னா ஏடி 1228, கிபி 1228ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரி, ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரி. அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் லாங்டன் அவர் பேர். ஸ்டீஃபன் லாங்டன். ஸ்டீஃபன் லாங்டன் இவர் தான் அதிகாரங்களாக பிரித்தார். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஆதியிலே தேவன் வானத்திலையும் பூமியும் சிருஷ்டித்தார், அதை தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் அப்படியே ரோலாக போயிட்டோம். ஒவ்வொரு புக்கும் தனித்தனியாக. சரியா? நான் முதல்ல ஃபஸ்ட் கிளாஸில் என்ன சொன்னேன், பைபிளில் ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு, பிரிக்ஸு செங்கல்ல வச்சுருந்தாங்க. அப்புறம் உட்டன் பிளாக்ஸு மரக்கட்டையில் பிளாக்காக துண்டாக அதை வச்சு எழுதினாங்க. சொன்னாங்க இல்லையா, ஒரு வசனமே ஒரு ஜன்னல் அளவுக்கு உங்களுக்கு சொன்னேன். ஒரே வசனம் ஒரு கல் அடுக்கி வச்சாக்கா ஒரு ஜன்னல் பெருசு இருக்கும், ஒரே வசனம். அப்புறம் என்ன அது, ராக் கற்பாறை, ராக் பிளாக்ஸ் கல் படிவங்கள் அதில் எழுதினாங்க. அப்புறம் ஸ்க்ரால்ஸ்னா தோல் சுருள். இதெல்லாம் அவள் எழுதி வச்சுருந்தாங்க. அப்புறம் தான் கடைசியில் தான் பாப்பைரஸ்ன்ற
நாணல் புல். இதுதான் கடைசியில் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இதில் எழுதுறது. இதில் எழுதி ஒன்று மேலே ஒன்று மேலே அடிக்க ஒரு புத்தக கோரவையாக அதை வைத்தாங்க. இப்போ ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் தான் நம்ம பிரிண்டிங் டெக்னாலஜி வந்து அதுக்கப்புறம். ஆக இதெல்லாம் ஒரு இது திருமறை பாதுகாக்கப்பட்ட விதங்கள். சரியா? இப்போ இந்த பேப்பரைஸில் ஒரு கட்டு வந்து ஒரு புக்கு. ஆதியாகமெல்லாம் ஒரு கட்டாக இருக்கும், யாத்திராகமெல்லாம் இன்னொரு கட்டாக இருக்கும், அப்புறம் லேவியராகம் தனித்தனி. அப்போல்லாம் தனித்தனி புல்லுக்கட்டு இருக்கிற மாதிரி யாத்திராகமத்தில் ஒரு புல்லுக்கட்டு மாதிரி இருந்துச்சு, தனித்தனியாக கட்டி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தொடங்கி 50ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் ஒரே முதல் வசனம் 2 வசனம் 3ஆவது வசனம் இல்லை, இத்தனாம் அதிகாரம் இத்தனாம் வசனம் மாதிரி நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்போல்லாம் எப்போ 1228க்கு முன்னாடி அப்படி ஒரே இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஸ்டீஃபன் லாங்டன் அப்படிங்கிறவர் ஆதியாகம நூலை இருந்தது வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அதிகாரமாக தனித்தனியாக அவர் பிரிச்சுக்கிட்டு வந்தார். ஓகே, ரைட். இது அவர் செய்த ஒரு மகத்தான ஒரு காரியம். அதிகாரத்தை அவர் பிரிச்சிட்டார், ஒரு அதிகாரமாக பிரிச்சிட்டார். அந்த அதிகாரத்தை வசனமாக பிரித்தவங்க அவங்க வேற. நல்லா கவனிங்க, இவர் அதிகாரங்களை மட்டும்தான் பிரித்தார், அதிகாரங்களை வசனங்களாக பிரித்தவங்க வேற. அவங்க யாருன்னு பார்ப்போம். இப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட் when was right, Old Testament chapters separated into words or verses. தேங்க்ஸ்ப்பா. பழைய ஏற்பாட்டு நூல்களில் உள்ள அதிகாரங்களை வசனங்களாக பிரித்தது யார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரோமானியர், ரோமன் சிட்டிசன். அவர் பேர் பார்த்தீங்கன்னாக்கா இவர் எப்போ பிரித்தாருனாக்கா AD 1528. அது 1228 1528 300 வருஷம் கழிச்சு தான் ஒரு வசனமாக பிரிக்கிறாங்க. ஓகே, யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் பேர் சாஸ்தே பக்னினி. அவர் பேர் சாஸ்தே பக்னினி. இவர் வந்து ஒரு ரோமன் நாட்டை சேர்ந்தவர், ரோமானியர், ரோமன் சிட்டிசன், ரோமானிய தேசத்தை சேர்ந்தவர். இவர் தான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அதிகாரங்களை வசனமாக பிரிக்கிறார். ஓகே, 1528ஆம் ஆண்டு. இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டை வேற ஒருத்தர் பிரிச்சார். அவர் பேர் என்னன்னு பார்ப்போம். when was New Testament chapters separated into verses? புதிய ஏற்பாடு. இதை வேற மனுஷன் பிரிச்சிருக்கிறார். அவர் எப்போ பிரிச்சாருன்னு பார்ப்போம்.
ஏடி 1555. பாரிஸ், பாரிஸ்னாக்கா பிரான்ஸ் நாட்டு. பாரிஸ் பிரான்ஸ் தேசத்தை சேர்ந்த அவர் பேர் என்ன போட்டிருக்கு? ராபர்ட் எத்தியன். ராபர்ட் எத்தியன். இவர் தான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரைக்கும் வசனமாக அவர் பிரித்தார். ஓகே, சரி, இதோட நம்ம நிறுத்திக்கலாம். அடுத்த வாரம் சந்திப்போம். இது வரைக்கும் வேறு டவுட்னாக்கா எனக்கு கால் பண்ணி கேளுங்க இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயர் கேட்டால் என்ன தப்பாக நினச்சிக்க போகிறாரு அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. பெரியவங்க பேரண்ட்ஸ் நீங்கள் கூட கேட்கலாம், பிள்ளைங்க தான் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. பெரியவங்க நீங்கள் கூட உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுனாங்க கேளுங்க. இல்லை உங்களுக்கு வேறு யாராச்சும் இதை மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இல்லைங்க யார் நீங்கள் சொல்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இல்லை எங்களுக்கு இது மாதிரி சொல்லிக்கணும், அதையும் நீங்கள் பேசலாம். இது வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு கருத்து பரிமாற்றமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரியா? நான் சொன்னதே ரேட்டன் இல்லை, நீங்கள் சொல்கிறதே ரேட்டன் இல்லை. நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு நீங்கள் வந்து எவிடன்ஸ் காமிக்கணும், சும்மா சொல்லக்கூடாது, எவிடன்ஸ் காமிக்கணும். அப்போ நம்ம ஒரு ஆவிக்குரிய அந்த ஒரு கருத்து பரிமாற்றத்திற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஓகேவா? ஜெபம் பண்ணலாமா? ரைட். நேசிக்கிற நல்ல தகப்பனே, திடப்படுத்தல் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகள் சிறு வயதிலே ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பெற்றோர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் பிற்காலத்திலே அவர்கள் திடப்படுத்தல் பெற இவனை நீங்கள் உற்சாகப்படுத்துவீர்களா என்று நாங்கள் கேட்டபொழுது ஆம், நாங்கள் உற்சாகப்படுத்துவோம் என்று பேரண்ட்ஸ் அதற்கு ரெஸ்பான்ஸ் பண்ணார்கள். அதே போல் அவருடைய அந்த ப்ராமிஸ் படி இந்த பிள்ளைகள் இங்கே திடப்படுத்தல் வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எல்லோரும் நீர் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் இன்னும் வேதத்தை ஆழ்ந்து கற்று நாங்கள் முறைப்படியாக நாங்கள் பயிற்சி பெற்று இந்த பேராயர் கரத்தினாலே நாங்கள் திடப்படுத்தல் பெற்றுக்கொள்ள கிருபை செய்திடும். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்தோடு படிக்க அருள் தாரும். வேலைக்கு போகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலை செய்யக்கூடிய நல்ல ஆற்றலையும் நல்ல உடல் சக்தி நீர்களுக்கு தாரும். இவளை பெற்றெடுத்த பெற்றோருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெற்றோர் நீர் அதிகமாக நீர் ஆசீர்வதித்து தங்கள் பிள்ளைகளை இன்னும் ஊக்கமாய் அவர் உற்சாகப்படுத்தி தொடர்ந்து இதில் பயிற்சி பெறத்தக்கதாக நீர் கிருபை செய்தலும். உமக்கு துதி கனமை உண்டாகட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமீன். God bless you all. God bless you.